எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சூடவா பவர்ட் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட் மற்றும் 3 ரோசஸ் நேச்சுரல் கேர். ஹாரி ஜெயராஜ் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி ரொமான்டிக்கா பாடிட்டு இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா? அடுத்த வாரம் சரிகமபா சீசன் 2ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். ஆனா நீ எனக்கு ஒரு ரூபா காயினை தூக்கி போட்டு போற. எங்க அந்த ஒரு ரூபா காயினை தூக்கி போட்ட மூஞ்ச காட்டு பாப்போம். பாஸ் நீங்க எங்க வாசிங்க? யோ, அத நான் உன்கிட்ட கேட்கணும். நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? பாஸ் உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. தம்பி பாஸ் ஆபீஸ் ஃபுல்லா லீவுன்னு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. என்னது? மெயில் அனுப்புனானா? அப்போ உங்களுக்கு மெயில் வரலையா? சாரி பாஸ், அது ஒன்லி ஃபார் யூத்துங்களுக்கு தான் அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பொட்டலங்க யூத். பாஸ் சொல்லுங்க பாஸ். ஆபீஸ்ல கோபப்படுற மாதிரி இங்க கோபப்படாதீங்க பாஸ். ஆமா பாஸ், நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? வாட் இஸ் தி மேட்டர்? அதாயா அந்த இடியட் எனக்கு மெசேஜ் அனுப்புற அந்த பொண்ண இங்க பார்க்குக்கு வர சொல்லி நான் மெசேஜ் பண்ணிருக்கேன். என்னை நேர்ல வேற பாக்குறேன்னு சொல்லியிருக்கா. இன்னைக்கு மட்டும் அவ சிக்கட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு. ஐயோ பாஸ், தப்பு பண்ணிட்டீங்களே பாஸ், தப்பு பண்ணிட்டீங்க. யோ, நான் என்னையா தப்பு பண்ணேன்? இந்த இடத்தோட மகிமை தெரியாம காலை வச்சிட்டீங்களே பாஸ், காலை வச்சிட்டீங்க. வளராத, தெளிவா சொல்லு. பாஸ் வளரல பாஸ், உண்மை. உண்மையா? இந்த பார்க்கோட புள்ள மீச்சவங்க புள்ள பெத்துக்காம போனது இல்ல பாஸ். எங்க தாத்தாவோட தாத்தா காலத்துல இருந்து ஆரம்பிச்ச சம்பிரதாயம் பாஸ் இது. எங்க தாத்தாவோட தாத்தா அவரோட 3வது பொண்டாட்டிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது இங்கதான் பாஸ். அது மட்டுமா, எங்க தாத்தாவோட தாத்தா, எங்க தாத்தா, எங்க அப்பா எல்லாருமே இங்கதான் பாஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க பாஸ். அது மட்டுமா, நானே இந்த பார்க்கோட மகிமைக்கு சாட்சினா பாத்துக்கோங்களேன். யோ, அதெல்லாம் உடையா. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன டேஷுக்கு நீ இங்க இருக்க? அங்கதான் பாஸ் கடவுளு ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாரு பாஸ். ட்விஸ்டா? எங்க ஃபேமிலில எல்லாருமே பார்க்குக்கு உள்ள வந்து தான் ரொமான்ஸ் பண்ணாங்க. ஆனா நான் கேட்டுக்கு வெளியிலேயே ரொமான்ஸ் பண்ணிட்டேன். நான் மட்டும் 1 ஸ்டெப் உள்ள வச்சிருந்தேன், என் வாழ்க்கையே வசந்தமாயிருக்கும். ஜஸ்ட் மிஸ் பாஸ். உனக்கு இருக்கிற வாய் கொழுப்புக்கு இதெல்லாம் தேவைதாயா? பாஸ் அப்படி மட்டும் சொல்லாங்க பாஸ். பாடி போனாலும் வருத்தப்பட மாட்டான் பாஸ் இந்த ரன்பீர். இதே கிட்டாரை வச்சு நாரி போன என் வாழ்க்கைய பூவா கோர்த்து மாலையா மணக்க விட போறேன் பாஸ். மணக்கம் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நான் கொடுக்குற அசைன்மெண்ட் பண்ணியா? பாஸ் டுடே ஹாலிடே. நான் உங்க பிஏ கிடையாது. டுடே ஐ அம் ரொமான்டிக் ரன்பீர் கபூர். அப்படியா மிஸ்டர் ரன்பீர் கபூர்? கொஞ்சம் இப்படி வாங்க. சொல்லுங்க பாஸ். பிஏனா என்னன்னு தெரியுமா பாஸ்? சொல்லுங்க பாஸ். 24x7 நியூஸ் வாசிக்கணுமா பாஸ்? உன் பாஸை நீ ஃபாலோ பண்ணணும் பாஸ். அதுக்காக நீ ரெஸ்ட் ரூம் போனாலும் உங்களை ஃபாலோ பண்ண முடியுமா? அவ்வளோ எஃபோர்ட்லாம் நீ எடுக்க வேணாம் ரன்பீர். இப்ப நான் சொல்றத மட்டும் நீ பண்ணு. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. அவளை கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுற. அப்படி நிப்பாட்டல, இந்த மாசம் உனக்கு சம்பளம் கட்டு. கொண்டு வந்து நிறுத்திட்டா 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட். குட் லக். 1000 ரூபாய் இன்கிரிமெண்டா? இன்னும் 2 பாட்டு பாடின அந்த காசை இங்கேயே சம்பாரிச்சிருவேன். ஆவுனா சேலரியில கை வைக்கிறதே ஒரு வேலையா போச்சு. இப்ப நான் அந்த பொண்ணை எங்கன்னு போய் தேடுவேன்? பொண்ணு நீ எங்கதான் இருக்கிற சொல்ல, நீ வந்தாதாண்டி எனக்கு சேலரி, தயவு செய்து சீக்கிரம் வந்துடுறி. ஏசமாசானு பேர பொண்ணு நீ எங்கதான் இருக்கிற சொல்லு, ஏசமாசானு பேர பொண்ணு
நீ எங்கதான் இருக்கிற சொல்ல. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல அதான் உங்களை மீட் பண்ணி விஷ் பண்ணலான்னு வந்தேன். நீங்க ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? ஏன் ஐஸ்வர்யா, உனக்கு என்ன இங்க வேலை? நீ முதல்ல கிளம்பு. நான் பார்க்குக்கு வந்தேன், யதார்த்தமா இவங்கள பார்த்தேன், பேசிட்டு இருந்தேன். இது தப்பா? தப்புதான். எங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறவர்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? சுந்தர் எனக்கும் மாமா தான். உன்கிட்ட என்ன பேச்சு இருக்கு? அக்கா சுந்தர் வாங்க நம்ம போலாம். அனு, நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துற. அசிங்கப்படுற ஆளை பாரு, சும்மா நடிக்காத. அக்கா வா போலாம். வாக்கா போலாம். வா வா. இந்த ஐஸ்வர்யா பத்தி அண்ணா கிட்ட சொல்லி ஆகணும்க்கா. ஏய் துர்கா, அண்ணன் கிட்ட அவசரப்பட்டு எதையும் சொல்ல வேணாம். இல்லக்கா, அண்ணா கிட்ட சொன்னாதான் அண்ணா ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாரு. துர்கா, அனுதான் வேண்டான்னு சொல்றல்ல, அத கேளு. எதுக்கு இப்ப தேவையில்லாத பிரச்சனை? இல்ல மீனாட்சி, துர்கா சொல்றதான் கரெக்ட். எவ்வளவு சொல்லி அந்த ஐஸ்வர்யா கேட்கவே மாட்டேங்கிறா. கார்த்திக் மாமாட்ட சொல்லி கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இவ்வளவு நடந்தும் ஐஸ்வர்யா திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிட்டு இருக்கானா, டீமுக்கு பண்றான்னு தானே அர்த்தம். ப்ளீஸ் சுந்தர், ஐஸ்வர்யாவும் எனக்கு ஒரு தங்கச்சி தான். அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டு இருக்கா. நாம தான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இதனால பெரியம்மா தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ப்ளீஸ், இதெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லி பெருசுப்படுத்த வேண்டாம். சக்தி வரட்டும், இதெல்லாம் அவகிட்ட சொல்லி ஒரு முடிவு எடுக்கலாம். இல்ல மீனாட்சி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. ப்ளீஸ் வேண்டாம், சொன்னா கேளுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தானே பார்க்குக்கு வந்தோம். சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாமே. இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம்? ப்ளீஸ் எனக்காக. மீனாட்சியே சொல்லிட்டா, அப்புறம் என்ன, வாங்க போலாம். எங்கடி இருக்கிற எசமஸ் அனுப்புற பொண்ணே, உன்னை தேடி தேடி அலையிறேன், பைத்தியம் முடிச்சு திரியிறேன். எத்தனை தடவை மெசேஜ் பண்றது? சரியான தத்தியா இருக்கிறான், புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர்னு பிக்கப் பண்ணா ரொம்ப பண்றான். மெசேஜ் பெரிய கம்பெனியோட ஓனர், அப்ப இவங்க தான் இருக்கா? ஓ, இதுதான் நம்ம பாஸுக்கு மெசேஜ் அனுப்புற பொண்ணா? ஐயே, அட்டு ஃபிகரால இருக்கு. அழகழகான பொண்ணுங்களை பார்த்தாலே பாஸ் எரிஞ்சு விழுதுவாரு. இத பார்த்தா எரிச்ச சாம்பலாகிடுவார. அப்படி என்ன மெசேஜ் பண்ணுது? வரும்போது 1/2 கிலோ அவிச்ச வேர்க்கல்ல வாங்கிட்டு வரணும். ஏமா எங்க பாஸ்கிட்ட இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவ? ஐயா, டைம் பாஸ்க்கு. டைம் பாஸ்க்கா? லோக்கலா நீ? ஏய், யாரா லோக்கல்? அடங்கோயா. இங்க இருந்து நம்ம இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம். செம்மையா சாப்பிடுறோம். ஐயோ, மொத்த கும்பல் இங்க இருக்காங்க. சக்தி, பார்க்க மாட்டா. எப்படி கூப்பிடுறது? என்ன அது? ஏதோ புதருக்குள்ள தலையை விட்டு வந்திருக்க. பாஸ், அட போங்க பாஸ். நீங்க சொன்னீங்கன்னு பொண்ணை தரலான்னு உள்ள போனேன். அங்க ஒரு காதல் புலி என்ன புரட்டி எடுத்துருச்சு பாஸ். அது ரொம்ப பசியில இருந்திருக்கும் போல, பிச்சு எடுத்துருச்சு பாஸ். இத்தனை பேரும் எப்படி அசம்பிள் ஆனாங்க? பாஸ், உங்க ஃபேமிலில மொத்த பேர் இங்க தான் இருக்காங்க. இந்த பக்கம் வாயா. என்ன பாஸ், ஐஸ் பாய் கேம் விளையாட போறீங்களா? தர உள்ள வையா. இவளை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. பாஸ், என்னையா? உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களான்னு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருவா பாஸ். லூஸ் மாதிரி பேசாதையா. அவங்க எதுக்கு எங்க வர போறாங்க? போங்க பாஸ். ஃபேமிலில இருக்கிற பாதி பேர் இங்க இருக்கும்போது அவங்க மட்டும் அங்க இருந்து என்ன செய்ய போறாங்க? போனை போட்டு கூப்பிடுங்க பாஸ். ஜோ, பல்லுகள் எல்லாம் கழட்டிடுவேன். என்னை மாட்டி விடுறியா? அந்த சக்தியை கூப்பிடுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லியா? போங்க பாஸ்.
உலகத்திலேயே அதிகமா போனை யூஸ் பண்ற நாடு நம்ம நாடு தான் பாஸ். நம்ம பெட்ரூம்ல இருந்துகிட்டு டிஃபனை இங்க எடுத்துட்டு வான்னு சொல்லி சமையல் ரூம்ல இருக்கிற பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்ற நாட்டுல இருந்துகிட்டு சக்தியை எப்படி கூப்பிடலான்னு கேக்குறீங்களே பாஸ். யோ ஏன் லொட லொட லொடன்னு லென்த்தா போயிட்டு இருக்க? பாஸ் இன்னுமா உங்களுக்கு புரியல? டென்ஷன்ல ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. போனை போட்டு சக்தி மேடத்தை கூப்பிடுங்க பாஸ். ஆமால. எடுக்கிறல பத்தியா வேணும்னே பண்றா. நீங்க பேசிட்டு இருக்க, நான் அதோ வந்துடுறேன். சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஏய் நான் அந்த பொண்ணை பிடிக்கிறக்கா உன்னை இங்க வர சொன்னா நீ குடும்பம் மொத்தத்தை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. அவங்க ஆல்ரெடி இங்க வர்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. நான் என்ன செய்ய முடியும்? சரி அவங்க கிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு நீ இந்த பக்கம் வா. என்ட்ரன்ஸ் பக்கத்துல ஒரு ஸ்டாச்சு இருக்கு, அங்க நிக்கிறேன். உடனே எப்படி வர முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ உடனே இங்க வரணும். அவளை எப்படியாவது பிடிச்சாகணும். நீங்களும் கேஷுவலா இங்க வந்துருங்க. அந்த பொண்ணை எப்படி பிடிக்கிறதுன்னு நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஏ லூசு, நான் அங்க வந்தேன்னா பொண்ணுங்க பின்னாடி சுத்துறேன்னு என்னை தப்பா நினைக்க மாட்டாங்க? அதுவும் என் தங்கச்சி பார்த்தானா அவ்வளவுதான், உடனே எங்க அம்மா கிட்ட அப்டேட் பண்ணிடுவா. நீயே எப்படியா சமாளிச்சுங்கிட்டு வந்துரு. சரி ஓகே, நீங்க முதல்ல அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி எங்க இருக்கான்னு கேளுங்க. சரி ஓகே பை. என்னன்னு மெசேஜ் பண்றது? பாஸ் என்ன பாஸ் பண்றீங்க? யோ மெசேஜ் பண்ண சொன்னாயா, அதான் டைப் பண்ணி எங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். பாஸ் அதத்தான் நீங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்களே, புதுசா என்ன பண்ண போறீங்க? யோ மூடிட்டு பேசாம இல்லையா, ரிப்ளை வரட்டும். வேர் ஆர் யூ? வந்துருச்சு. நான் பக்கத்துல தான் இருக்கேன். எங்க பக்கத்துல எங்க இருக்கா? ஐயோ பக்கத்துல இருக்காளா தேட சொல்வாரே. ரன்பீர் எஸ்கேப் ஆயிரா. யோ ரன்பீர், யோ டேய் அன்னைக்கு ஒரு லவ்ல விழுந்து இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கல. உன்னை பார்க்க உன் பார்ட்னர் மாப்பிள்ள மச்சான் வந்திருக்காரு. உன்னை பார்த்து பயந்து மறைச்சிட்டு இருக்காரு. எதுக்கு என்ன பார்த்து பயப்படணும்? பொண்ணுக்காக வந்தேன் தெரிஞ்சா மரியாதை கம்மியாயிடும்ல. ஓஹோ அப்படியா? அவரை எப்படி தூக்கிட்டு வரணும் மட்டும் பாரு. நீ முதல்ல அதை செய். இதோ இப்போ வந்துடுறேன். டேய் நாளைக்கு ஆபீஸ்க்கு வா, அங்க வச்சுக்கிறேன் உன்னை. சிவா. யாரா? என்ன சிவா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இல்லையா, ஒன்றும் பண்ணலையா. நான் இந்த மரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஆபீஸ் கார்டன்ல வைக்கலாம்ல? சிவா இது செடி. ஐயோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அங்க இருக்காங்க, வாங்க அங்க போலாம். இல்ல கார்த்திக், சும்மா போயிட்டு இருந்தேன். ஜஸ்ட் பார்க்ல ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தேன். ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு ராஜேஷ் கூட மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். பை. என்ன சிவா மீட்டிங்ன்றீங்க? இன்னைக்கு ஆபீஸ் லீவ் இல்ல? மெயில் வரலையா உங்களுக்கு? மெயில் வந்துச்சு, மெயில்லாம் நான் பார்த்துட்டேன். சரி வாங்க போலாம், எல்லாரும் அங்க இருக்காங்க, வாங்க. ஐயோ வாங்க கார்த்திக், சொன்னா கேளுங்க. வாங்க சிவா வாங்க. கார்த்திக் என்ன சிவா வாங்க. நீங்க ஏன் கூச்சப்படுறீங்க? கார்த்திக் வாங்க. சொன்னா கேளுங்க வாங்க. கார்த்திக். யார் நீங்க யாரெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. வந்திருக்காங்க பாருங்க, வாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நான் கிளம்புறேன். வாங்க சிவா. கார்த்திக் சொன்னா கேளுங்க கார்த்திக். அண்ணே தர்ணி உன் அண்ணன் வந்திருக்காரு பாரு. அண்ணே என்ன இங்கே வந்திருக்கான்? காலையில் இதுக்கு தான் லவ் ஸ்பாட்லாம் கேட்டானோ? ஒன்னாலதான். என்னண்ணே ஆச்சரியமா இருக்கு. வீட்டை விட்டு ஆபீஸ், ஆபீஸ விட்டா வீடுன்னு இருக்கிற ஆளு நீ எப்படி நீங்க? இல்லம்மா, சும்மா போறப்ப அப்படியே ஜாலியா வந்தேன். பரவாயில்லையே, நீ கூட ஜாலியா வருவியா? அண்ணே ஒரு நிமிஷம் வாயே. எதுக்கு? எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஒரு நிமிஷம் வா. சரி வரேன். சிவா ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். இது அவர்கிட்டயே சொல்லிட்டு வருவியா? சரி வா. வா, இத வந்துடுறோம். என்ன சக்தி? அண்ணே சிவாக்கு ஆழமான காதல் ஃபீல உருவாக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு நீ தானே ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? போதும்பா, நான் ஏற்கனவே புடவை கட்டி ஓடுனதெல்லாம் போதும். ஐயோ மறுபடியும் என்னால ஓட முடியாது. இங்க பாரு, சுந்தர் தானே கல்யாணம் பண்ணிக்க போறான், நீ அவனையே கூப்பிட்டுக்க. ஆனந்த ப்ளீஸ். என்னால முடியாது சக்தி, என்ன ஆள விடு. ஆனந்த ப்ளீஸ். ஐயோ என்னால முடியாது. நான் போய் சுந்தர வேணா அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ அவங்கிட்டே பேசிக்க. என்ன ஆள விடுமா. நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. உங்களை சக்தி கூப்பிடுறா. ஒரு நிமிஷம்.
என்ன சக்தி? ஒண்ணும் இல்ல. உங்க அண்ணனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க நான் மட்டும்தான் கஷ்டப்படணுமா? நீங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? என்னன்னு சொன்னா நான் செய்ய போறேன். நீங்க உங்க அண்ணனுக்கு ஐ லவ் யூ சொல்லணும். சிவாவுக்கு நான் ஐ லவ் யூ சொல்லணுமா? ஆமா. ச்சீ, கேக்குறதுக்கே கேவலமா இருக்கு. என்ன ஆள விடு, நான் கிளம்புறேன். ஏய் சுந்தர், என்ன சக்தி, ஒரு ஆம்பளைக்கு ஒரு ஆம்பளை ஐ லவ் யூ சொல்றதெல்லாம், அதுவும் கூட பிறந்த அண்ணனுக்கு போய். நீங்க ஆம்பளையா சொல்ல வேணாம், ஒரு பொண்ணா போங்க, அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சக்தி, என்ன ஆச்சு உனக்கு? குழப்பிக்கிட்டே இருக்க. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. எப்படி ஐடியா? ஐ லவ் யூ சொன்னதுக்கு அப்புறம் என்ன அவன் நாரா பிச்சிருவானே. எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. என்ன ஆள விடு, நான் கிளம்புறேன். ஹலோ, என்ன? என்னால முடியாது தானே உங்ககிட்ட சொல்றேன். அதுவும் உங்க கல்யாணத்துக்காக தானே சொல்றேன். அதெல்லாம் உண்மைதான். சக்தி, வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல, நான் போய் இதை ட்ரை பண்றேன். நான் என்ன ஐடியா மணியா? ஐடியாவை வரிசையா சொல்லிட்டே இருக்கிறதுக்கு. இங்க பாருங்க, உங்க அம்மா போட்ட கண்டிஷன் ஞாபகம் இருக்குல்ல? போங்க, போய் ஐ லவ் யூ சொல்லுங்க. துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல, அழுதவனுக்கு சோகம் இல்ல. போங்க, போய் ஐ லவ் யூ சொல்லுங்க. பஞ்சு டைலாக்ல நல்லா தான் பேசுறேன், ஆனா பஞ்சா பிரிக்க போறது என்னதான். போங்க, போய் நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. போங்க. போறேன். என்ன ஆகும் போதோ. என்னண்ணே, என்ன ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ, மெசேஜ் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் வரேன். சரிண்ணே. ஹாய் செல்லக்குட்டி, வேலண்டைன்ஸ் டேல உன் முன்னாடி வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு ஸ்பெஷல் gift கொடுக்க போறேன். அது என்னன்னு கெஸ் பண்ணு. ஸ்பெஷல் கிஃப்டா? வந்து நில்லு, அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன். எனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாம் வேணாம், நீ வந்து என் முன்னாடி நின்னா போதும். நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் லைஃப் லாங்கா மெமரபிளா இருக்கணும், அதுவும் ரொமான்டிக்கா. ரொமான்டிக். நான் என்ன gift கொடுக்க போறேன்னு நீ கெஸ் பண்ணு பார்க்கலாம். என்னதுன்னு நீயே சொல்ல. அது ஒரு ஸ்வீட்டான ஷாக். அது என்னவா இருக்கணும், கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணு. அம்மா தாயே, இந்த குவிஸ் ப்ரோக்ராம் எல்லாம் வேணாம், நீ முன்னாடி வருவியா வரமாட்டியா? என்னப்பா, ஏன் இவ்வளோ அவசரப்படுற? சரி வர்றேன். அந்த ஸ்வீட் ஷாக் என்னன்னு சொல்லிட்டே வர்றேன். நான் ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஐ லவ் யூன்னு கத்தி சொல்ல போறேன். கெட் ரெடி ஃபார் த ஃபர்ஸ்ட் கிஸ். சக்தி, எனக்கு மட்டும் எப்படி காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்லாம் கொடுக்குறீங்க? எல்லாம் நம்ம கல்யாணத்துக்காக தானே. நம்ம கண்டுபிடிச்சிட்டு அடிப்பானே. ஓகே, கடவுள் தான் காப்பாத்தணும். சமாளிப்போம். லேடி வாய்ஸ் வேற பேசணும்னாலே. பேபி, ஐம் கமிங். ஹாய் பேபி, நான் சொன்ன மாதிரியே வந்துட்டேன் டியர்.